ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்றைக்கி நம்ம என்ன படம் மூவி அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாண்புமிகு பறை அப்படின்ற ஒரு படத்தை தாங்க பார்க்க போகிறோம். கிராமத்தில் ஆதிப்பறை இசைக்குழுவை நடத்திட்டு வராரு நம்ம லியோ சிவகுமார். இவர் காதல் கல்யாணம் பண்ணுறாரு நம்ம காயத்ரி ரெமோவா அப்படின்றவங்கள. இந்த இசைத்தொழிலை தெய்வமாக நினைக்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனால் அந்த குழுவுக்கு ஏகப்பட்ட அவமானம், கச்சேரிக்கு போகிற இடம் எல்லாமே ஜாதி ரீதியான தாக்குதல், பெண்களை தவறாக பார்க்குறாங்க. ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு சின்ன மோதல் ஏற்படுது. அந்த மோதலில் தன்னுடைய நண்பனை கொடூரமாக கொலை செய்கிறாங்க இன்னொரு தரப்பினர். ஹீரோவையும் ஒரு கும்பல் கொலை செய்ய முயற்சிக்குது. அதிலிருந்து அவர் தப்பிச்சாரா, நண்பன் மரணத்துக்கு நீதி கிடைச்சதா அப்படின்றதாங்க இந்த படத்தோட மைய கருவே. இப்படி ஒரு படத்தை இயக்கியிருக்காரு நம்ம எஸ் விஜய் சுகுமார் அப்படின்ற டைரக்டருங்க. ஹீரோ லியோ சிவகுமார் நம்ம திண்டுக்கல் ஐயர் லியோனியோட மகன். சுறுசுறுப்பாக ஒரு உற்சாகமாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். தன் நண்பனோட மரணத்துக்கு அவர் அழுகிற இடமும், அதற்கு நீதி கேட்டு அவர் துடிக்கிற இடமும் நல்ல நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்குது. மனைவியுடான அன்பு காட்சிகளையும் சரி ரசிக்க வச்சுருக்காருங்க. ஆனால் அவரை இந்த கேரக்டரில் ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம டேரக்டருங்க. ஹீரோவோட நண்பராக வரும் நம்ம ஆரியன் நடிப்பும் ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்குங்க படத்துக்கு. அவர் படுற கோபம், பெற்றோர் சகோதரோட எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செஞ்சுட்டு காயத்ரி அம்மாவோட கேரக்டரும் ரொம்ப அருமையாகவே வந்திருக்குங்க. கணவன் மீதான பாசம், தனக்கு ஒரு சோகம் ஏற்பட்டதுக்கப்புறம் அவங்க காட்டுற அழுகை, கோபம் எல்லாமே படத்துக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்குங்க. ஒரு கட்டத்தில் அவங்க பெற்றோர் வீட்டுக்கு அழுது கொண்டே செல்லும் போதும் அங்கே சில உண்மைகளை அறிந்து கொதிப்பதிலும் இவங்களோட நடிப்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பறை இசைக்கலைஞராகவே அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாங்க. இந்த சீனில் அவங்க ரொம்பவே அழுது அவங்களோட நடிப்போட திறமையை காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரவுடிகள், போலீஸ், ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வில்லன்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் பார்த்திங்க அப்படின்னா பறை இசை அவங்கள பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு நம்ம டைரக்டர். அவங்களுக்கு ஏற்படும் சிரமங்கள், அவங்களுக்கு ஏற்படும் அவமானங்கள், ஜாதி ஒடுக்குமுறை, அப்படி இந்த படத்தில் எல்லாத்தையும் கலந்து சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டருங்க. ஏகப்பட்ட ஹிட் பாடல்கள் கொடுத்த தேவாதாங்க இந்த படத்துக்கும் இசையமைச்சிருக்காரு. மறக்காமல் இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.